மெல்ல வீடை கொடு வீடை கொடு மனமே இந்த நினைவுகள் கனவே பிளெமிங்கு செல்கின்றான் தூரம் தூரம். பிளெமிங் சிஎஸ்கே விட்டு தூரம் போயிட்டாரு. சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் இல்ல, பார்ட்டி நியூஸ் ஃப்ரம் ஆல் தி சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஆரம்பிங்க, அதை பத்தி தான் நீங்க பேச போறாங்க வீடியோ. நீங்க தான் சொல்லணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. வந்து ஐ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் எழுந்ததுல இருந்து ஒரு மணி நேரத்துல எக்ஸாக்டா இந்த நியூஸ் வந்தது. ஒரு மணி நேரத்துல எத்தனை மணிக்கு வந்தது? 11 மணிக்கு வந்ததா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. பட் அதான் ஒரு மாதிரி இவன் I வேற. woke up to this. அதான் அந்த மாதிரி. அது வந்து அந்த நினைவு தெரியும். இந்த கொஞ்சம் தெளிவாகும் போது கரெக்டா அந்த நியூஸ் வந்தது. ஒரு செம்ம ஃபீலா இருந்தது எனக்கு. அவர் இந்த 5 டிராஃபி ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த 3 வருஷமா எங்களை போட்டு சாவடிச்சிருக்காரு. எல்லா சிஎஸ்கே ஐ மீன் சூப்பர் கிங்ஸ் ஃபிரான்ச்சைஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. இது போன வருஷம் இந்த பீடாக் வீடியோலயே ஏதோ ஒருத்தல பார்த்துருப்பீங்க, ரெட்டி குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இதுல தலையை வெட்டியாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. முக்கியமா மைக்கர்ஸையும் அப்படியே அடுத்து அமிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபீல்டிங் கோச், இவங்க 3 பேரையும் கொஞ்சம் அமிச்சிட்டீங்கன்னா. எரிக் சைமன்ஸ் மறந்துட்டான், அதனால அப்படியே மைக்கேல் போயிட்டான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்து எரிக் சைமன்ஸ் தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹெட் கோச் மாறிட்டாங்கனாலே ஓரளவுக்கு காம்பினேஷன் மொத்தமாவே மாத்திடுவாங்க. புது கோச்சுக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப திருப்பி அந்த பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கோச்சஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அடுத்த கேள்வி, புது கோச் யாரு? வாங்க ரூமர்ஸ் அள்ளி போடுங்க. இன்சைட்ஸ் இருக்காங்க அவனுக்கு. என்னோட சோர்ஸ் படி ரவி சாஸ்திரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க போன மாசம் வரைக்கும். ரூமர் என்னவோ அதை சொல்லு, உன் ஆசையெல்லாம் சொல்லாத. ரூமர் தாண்டா. ரவி சாஸ்திரி சொன்னாங்க, ராகுல் டிராவிட் சொன்னாங்க. இப்போ வந்து சொல்றாங்களா ஹேமந்த் பதானி அவர்தான் கண்டென்ஷன்ல இருக்கானா, ஸ்ட்ராங் பஸ் அப்படின்னு. அதாவது ஒரு இல்ல, நீயே சொல்லு, கரெக்ட், நீயே வச்சிருப்ப. சொல்ற வார்த்தை இல்லாம உட்கார்ந்துருக்கேன். இந்த சவுக்கு சங்கர் விடுதலை மீண்டும் கைது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து வெளியே வந்து இன்னொருத்தர்கிட்ட மாட்டீங்க. அந்த மாதிரியான டீம்லயே நீங்க போயிட்டு, ஏன்னா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் நிம்மதியா இல்ல. நான் வந்து பயங்கரமா சந்தோஷமா இருந்தா அந்த நியூஸை பார்த்து. நீ இந்த ரவிசாஸ்திரி டிராவிட்லாம் எனக்கு வரல. எனக்கு வந்து ரூமரே வந்து ட்ரேட் ரூமர் மாதிரி, இது ஒரு ரூமரே வந்து ஹேமந்த் பதானி தான் கோச் அப்படின்னு. எனக்கா டே ஏன்டா இவனுங்க பாதாளத்துல இருந்து எழுந்து வந்து கடல்ல குதிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கடுப்பு இது. சரி, இப்போ வந்து நம்ம டெல்லி பிரான்ச்சைஸ்க்கு அவர் என்ன பண்ணிருக்காருங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் டைம் என்னெல்லாம் குளறுபடி பண்ணாங்கிறத பார்த்தோம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்தானுங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ். அது இல்லாம அவரா ஒரு லீகும் ஜெயிக்கல. நம்மள்ட்ட தோத்தாங்க. டெல்லி மேனேஜ்மென்ட்ல இருக்கும்போது ILT20 ஜெயிச்சிருக்காரு. நம்மள்ட்ட சிஎஸ்கே 2 மேட்ச் தோத்தாங்க இந்த சீசன். அத சொல்லி முடிங்க. நம்மள்ட்டே தோத்தவன இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஹேமந்த் பதானி போட மாட்டாங்க. அது சும்மா ஒரு ரூமரா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு நிறைய இதுவெல்லாம் வரும். பட் ஆனா சும்மா ரொம்ப ஏர்லியா, இது அவ்வளவு ஏர்லியா கால் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்ன பர்சனலா தோணுது, ஒரே ஒரு சின்ன திருத்தம், சிஎஸ்கே கிட்ட தோக்கல, சாம்சங் கிட்ட தோத்தாங்க அப்படி சொல்லிக்கணும், பதிவு பண்ணணும் இங்க. ஒருத்தன் சரி என்ன சொல்ல வந்தேன்னா, மறந்துட்டான். என்ன ஆச்சு ஆக்சுவலா என்னன்னா, இந்த இருங்கடா, ஆக்சுவலா என்னன்னா இந்த மெகா ஆக்ஷன் இல்லாத டைம்ல, ஃபுல் டீம் செட் ஆகாத டைம்ல மேபி அவங்க ஒரு இன்டர்ம் கோச் மாதிரி அப்பாயிண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலுமே இப்போ லெட்ஸே ஒரு ஃபுல் டைம் கோச்சா எடுத்துக்கணும் அப்படின்னா, எனக்கு தேவையான டீமை நீங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சரி, இருக்கிற டீம் வச்சு இந்த தடவை ஆல்ரெடி ஆகணுங்கிறதுனால யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா இன்டர்ம் கோச் மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மேபி ஹேமந்த் பதானி வரலாம். அவர் வந்து அப்படியே கையோட போயிட்டா அது பெட்டர்னு நினைக்கிறேன். மெகா ஆக்ஷனுக்கு நல்ல டீமும் நல்ல கோச்சும். சரி, நான் அந்த டாபிக்கு வரேன். விவசாயி வருவாரா? அவ்வளவுதான். என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. போன சீசனே சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டாரு ரிட்டையர்மென்ட்ட. அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டை போட்டு அவர் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு. நமக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது, ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. அந்த ஆளுதான் ஹெட் கோச் அப்படின்னு போட போறாங்க. முடிவு பண்ணிட்டேன். இல்ல அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு மெக்கலமும் அங்க டெஸ்ட்ல இருந்து வெளியே வரப்பா நானு அப்படின்னு சொல்லிருக்காரு போல. மெக்கலம் வரமாட்டாரான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வேற இருக்கு. இசிபி விட மாட்டாங்க. ஒயிட் பால் லெக்ல இன்னும் அவர் தான் கோச். இல்லையா, பென் ஸ்டோக்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. இவன் வேற மெக்கலமும் வெளியே வந்துட்டாரு. மெக்கலம் கோச், பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் வச்சு நான் காய் நகர்த்துவாங்க சிஎஸ்கே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரி ஆஷன் தான் வேணாமா உங்களுக்கு கோச்சா? அதாவது சரி, அந்த ரூமர் இன்னொரு வீடியோல பேசுவோம். அவர் இங்கிலாந்துக்கு டெஸ்ட் கேப்டன் இதுவா போறாமே, கோச்சா போறாராமே அப்படி கிளம்பி இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா அதெல்லாம். ஆமாமா நானும் பார்த்தேன். இங்கிலாந்துக்கு அடுத்த டெஸ்ட் கோச் அஸ்வின் பேசிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுவாங்க போல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க ராகுல் டிராவிட் பக்கம் போறீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா அஸ்வின் தான் இருப்பார். அதே மாதிரி எம்எஸ் தோனி பக்கம் போறீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச்சா ரெய்னா தான் இருப்பார். இதெல்லாம் நடக்கும். ஆனா ஹெட் கோச் யாருன்னு தெரியல. யூடியூப் குடும்பம் மொத்தமா வரப்போகுது. ராஜஸ்தான் வந்து வேஷம் போட்டு உட்காரதுக்கு பதிலா ஸ்டுடியோக்கு போயிடுவாரு வேஷம் போட்டு. ராஜஸ்தான்ல பிளேயரா விளாக் பண்ண மாதிரி இங்க கோச்சா விளாக் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு இது இப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு கைஸ் அப்படின்ட்டு. சரி எல்லாம் விடுங்க, கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. யார் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? ஏமங் பதானி இல்லன்னு எனக்கு தோணுது. ஏமங் பதானி இருக்காது கண்டிப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து எம்எஸ் தோனி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 ரிமோட். ஏன்னா ரொம்ப ரிமோட். அதான் அதனால என்னன்னா தோனி வந்து இந்த பர்டிகுலர் பிரான்சைசிக்கு ஒரு மென்டாரா ஒரு லீடரா மேபி கண்டினியூ பண்றதுங்கிறது பிரான்சைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பட் ஸ்டில் எக்கச்சக்க ரூமர்ஸ் இதுவுமே வந்தது இந்த மாதிரி நாட் இன் குட் டேர்ம்ஸ் வித் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அதனால நிறைய மேட்சஸ் அவர் ஆட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்தது. நிறைய மேட்சஸ் ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஒரு ரெண்டு மேட்ச் ஆடி நிறைய மேட்ச் ஆட. சரி அதான் இது ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா அது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். இது வந்து தோனி வந்து டீம் மேல ஸ்பாட்லைட் வரணும் அப்படின்றதுக்காக பண்றாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த டைம்ல இது வந்து இல்ல கொஞ்சம் உள்ளக்குள்ள ரிஃப்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த ப்ராப்ளம் தான் இருந்தது. பட் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னொன்னு ஃபேமுக்கு தோனி ஆசைப்பட்டு கண்டிப்பா திருப்பி வர ஆள்லாம் கிடையாது. முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரு தடவை வேர்ல்ட் கப்புக்காக பிசிசிஐ கிட்ட இருந்து ரெக்வஸ்டிஷன் வர மென்டாரா இந்தியன் டீமுக்கு ஒரு தடவை வந்தாரு. பட் அதுவுமே சரியா போகல. பட் மோர் தேன் எனி திங் ஆக்சுவலா தோனி மென்டாராவோ இல்ல கோச்சாவோ சிஎஸ்கே பிரான்சைஸ்க்கு வரதுங்கிறது பிரான்சைஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம். பட் ஸ்டில் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல இன்ஃபேக்ட் சர்ஃபேஸ்லயே எனக்கு தெரிஞ்சு அது வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் ரெய்னா பேட்டிங் கோச்சா செப்பரேட்டா அவங்க அப்பாயின்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அவங்க வந்து அந்த டாக்ஸ்ல ஆல்ரெடி இருந்தாங்க, லாஸ்ட் டைமும் இருந்தாரு. அவங்களே 2-3 தடவை வந்துட்டு ஸ்லைட்டா ஹிண்ட் இல்லாம கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நான் மீன் எது வேணா வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சில ஹிந்தி கமெண்ட்ரிஸ் அந்த இதுலலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி இப்போ ஹெட் கோச் போயிட்டாருங்கிறதுனால மைக்கசி போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அந்த இடத்துக்கு அப்போ சுரேஷ் ரெய்னா வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அப்ப பவுலிங் கோச்சா ஆஷனா வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம், தெரியல அது எனக்கு. இல்ல அதான் ஹெட் கோச்ல இருந்து பாப்போம். டாப் கண்டெண்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட், ரவி சாஸ்திரி. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் டிராவிட் மோர் தென் ரவி சாஸ்திரின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் இந்தியா சிமெண்ட்ஸ் கூடயுமே ரொம்ப லாங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ராகுல் டிராவிட் T20 வேர்ல்டு கப்பும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. ராகுல் டிராவிட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரண்ட் ரன்னர் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி எம்எஸ் தோனி ரொம்ப கஷ்டம். எம்எஸ் தோனி கோச்சிங் சைடு வரமாட்டார், வந்தாலுமே மென்டார் மாதிரி இருப்பாரு தவிர கோச்சிங் சைடு வரமாட்டாரு. ஹெட் கோச்சா பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் ரன்னர் இருப்பாரு. ரவி சாஸ்திரியுமே ஒரு நல்ல பிக் தான். அது இல்லாம மேபி எது இன்டர்நேஷனல் சைடுல போவாங்களான்னு தெரியல, அதுவும் நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி. ஆடம் வாக்ஸ்னு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு நடுவுல, கொஞ்சம் யாரு இது பேசிட்டு இருக்கு. ஆடம் வாக்ஸ்னு யாரு தெரியாதுப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆடம் வாக்ஸ் தெரியாது, ஆஸ்திரேலியன். என்ன VOGSனா வாக்ஸ் இல்லையா? ஓஜஸ். ஆமா. என்ன எனக்கு என்னன்னா சிஎஸ்கே ஹெட் கோச் லைக் இந்தியன் ஆர்ஜின் தருவாங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. 90-95% இன்டர்நேஷனல் யாரோ தான் எடுக்க போறாங்கன்னு தோணுது. ராகுல் டிராவிட் சஞ்சு சாம்சன் கூட ரிஃப்ட் ஆயிடுச்சுன்னா சஞ்சு சாம்சன் வெளியே வந்தாரு. திருப்பி ராகுல் இல்ல அங்க ரிஃப்ட் வேற, அங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் ரிஃப்ட் சஞ்சு சாம்சன் வச்சு, அதனால 2 பேரும் வந்துட்டாங்க வெளியே.
சோ இங்க மேபி சஞ்சு வேற இருக்காரு, அதுவும் வேணா இருக்கலாம். ஆனா நீ சொன்ன மாதிரி இவங்க இந்தியன் சைட் போவாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. போக மாட்டாங்க தோணுது ரொம்ப. கண்டெண்டர்ஸ்னா இவங்க தாங்க, வேற யாரை கூப்பிடுவீங்க? இல்ல வேற யாரும் இல்ல போன பெரிய வருஷமே கண்டென்ட். பார்த்து அதுக்கு முந்தின தான் 2024 பார்த்தேன். ஆன்டி ஃபிளவர் இவருன்னு ஏதாவது மாத்திருந்தீங்கன்னா பிரயோஜனம் கொடுக்கும். வந்து 2 கப் வச்சிட்டாரு அவரு. அழுவாதடா, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து ஜெயிக்கணும்னு நினைங்கடா, அழுவாதீங்கடா. சரி சரி டேய் சிரிக்காதடா, நாங்களாவது கோச்சை மாத்திட்டோம், நீங்க இன்னும் அதே தீவுல இருந்து வந்தவரையே வச்சு ஓட்ட போறீங்க. அடுத்த சீசனையும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டான் உங்களுக்கு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டான், பழி வாங்கிறதுக்கு பழி எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டான். கோச்சை தப்பிக்க விட்டீங்க. நீங்க தானே ட்ரேட் பண்ணிக்க போறீங்க இப்போ. அது சரியா, அது அப்புறம் பேசுவோம். அதை பேசி முடிச்சுட்டோமே, அதை பத்தி தான் இதெல்லாம் இப்ப பேசாதீங்க. நான் கோச் பத்தி தான் பேசிக்கிறேன். சரி அதான் சரி, அது விடுங்க. ஃபிளமிங் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, 5 கப் வாங்கி கொடுத்திருக்காரு, அத பத்தி எதுவுமே பேசாம பண்ண வரைக்கும் சந்தோஷம், போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல சரி அகைன் நான் இது வந்து ஓகே, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லணும்னா தோனி இல்லாம ஒரு டிராஃபி அடிச்சதுலாம் ரொம்ப பிளண்டா பேசலாம். இல்ல சாஃப்ட் கார்னர் கொஞ்சம் காட்டலாம். இல்ல 18 வருஷமா என் டீம் கோச்சா இருந்திருக்காரு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருந்துருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இட் கோஸ் ஆன் அண்ட் ஆஃப். இது வந்து ஒரு ஃபீல்டுல ஒருத்தர் வந்து ஒரே வீடியோ ரீல் பார்த்தேன். தோனியை வந்து அந்த டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணார்ல ஃபிளெமிங். தோனி எடுத்த டெசிஷன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி கோச்சா ஓகேப்பா நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு செஞ்ச பெரிய விஷயம். இல்ல தோனி இல்ல உண்மை அதுதான். தோனி இல்லாம ஃபிளமிங் ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. தோனியோட முக்காவாசி டிசிஷன்ஸ் தான். பட் ஆனா அந்த டிசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லைன்னா அந்த பிளேயர்ஸ்க்குமே சொல்றது கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு 11 டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, சிஎஸ்கே மாதிரி ஒரு 11 டிசைட் பண்ணிட்டு அந்த 11 ஃபுல்லா ஆடுறதுன்றது யாரால முடியாது. நீங்க தோக்கும் போதும் சரி ஜெயிக்கும் போதும் சரி அந்த பேக் பண்ற ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. இப்போ யாரோ ஒரு பெரிய பிளேயர் உங்களுக்கு நீங்க அவ்வளவு காசு கொடுத்து எடுத்த பிளேயர் உட்கார வச்சிருவீங்க பெஞ்ச்ல வச்சுக்கோ. இப்போ அவங்க கிட்ட போய் அந்த டாக் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தோனி பேச மாட்டாரு, அது எல்லாருக்கும் தெரியும். தோனி போய் நான் உன்னை இந்த மேட்ச் உட்கார வைக்கிறேன், இந்த மேட்ச் ஆடுறேன்றது தோனி பேச மாட்டாரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பண்ணது வந்து இந்த மாதிரி டாக்ஸோ இல்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிளமிங்கோட பெரிய டவுன்ஃபால்னு கேட்டீங்கன்னா கேம் மூவ் ஆன் ஆயிடுச்சு. அவர் அது கோப் அப் பண்ணாம இன்னும் அந்த பொசிஷன்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதுதான் பெரிய பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா. மேபி அவர் கேமோட இன்னும் கொஞ்சம் எப்படி போயிருக்குன்றது யோசிச்சு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அவரு. ஆனா முன்னாடி அவரோட ஸ்கில்ஸ்க்கும் முன்னாடி இருந்த T20 கேமுக்கும் அது எஃபெக்டிவா இருந்திருக்கும். மேபி அது அவர் கத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கேமுக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆகல, அவ்வளவுதான். இஸ் நாட் பேட், கேம் எவால்வ் ஆயிடுச்சு, அவர் அதுக்கு ஏத்த மாதிரி அவரை டியூன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். டைம் மாற நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படதானே செய்யும். யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் நமக்கு இது தேவைதான் படதான் செய்யும். இன்னொரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒரு பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸ்ல இப்போ நம்ம 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டவுன் த லைன்ல ஒரு பர்டிகுலர் கேப்டனோட இல்ல டீம்மேட்ஸோட ஆர் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் ஃபேக்கல்ட்டி இவங்களுக்குலாம் பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல யாருக்கும் பிரச்சனை வருதுங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு டீம்ல ஏதோ ஒரு நியூஸ்ல நம்ம கேட்டுட்டே தான் இருந்திருக்கோம். பட் 18 இயர்ஸா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணாம இருக்கா, இருக்குங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக 18 வருஷமா ஒரு சில டீம்ஸ் கப்பு ஜெயிக்காம இருக்காங்க. அதுக்கு நடுவில் டீம்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலா டாக்டிக்கலா டிசிஷன்ஸ் மாத்திருப்பாங்க, கேப்டன்ஸ் மாத்திருப்பாங்க, கோச்சஸ் மாத்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு பெரிய லெகசி இருக்கு. அந்த லெகசியை கேரி பண்ணுங்கிற ப்ரெஷர் இருந்தாலும் டீம்ல எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது, ஒரு பேட் ரிமார்க் ஆஸ் அ டீம் கிரியேட் ஆகிடக்கூடாது. ஏன்னா இன்னில சின்ஸ் 2008 இது வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்த இதுல ஒரு சின்ன பிரிவினையோ ஏதோ வந்துடக்கூடாதுங்கிறதுல டீமை கட்டுக்கோப்பா வச்சுக்கணுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு வந்து ஃபிளமிங்க்கு கண்டிப்பா இருக்கும். அதான் மேன் மேனேஜிங் வந்து இட்ஸ் பீன் அட் ஹையஸ்ட் ஆர்டர் வென் இட் கம்ஸ் டு ஃபிளமிங். கேம் ரெவல்யூஷனைஸ் ஆகுது, எவால்வ் ஆகுது அப்படின்னா மேபி ஒரு சில பிளேயர்ஸால எவால்வ் ஆக மாட்டாங்க, ஒரு கோச்சஸால எவால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னா தே வில் டேக் த பேக் சீட். அவங்க அதுக்கப்புறம் தே ஹேவ் டு மூவ் ஆன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் தான் இது. ஸோ ரொம்ப ஹார்ஷா சொல்லணும்னா அகெயின் தோனி இருந்த வரைக்கும் இட் வாஸ் வெரி கிரேட் ஹேவிங் ஃபிளமிங் டுகெதர். பட் அந்த சேஃபர் வெரி சாஃப்ட் கார்னர் நான் சொல்லணும்னா ஓவராலா டீமை கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்காருங்கிறதுல ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் ஃபிளமிங் ஆஸ் அ மேனேஜர் ஃபார் மை டீம். ஸோ அந்த அளவில் ஓகே. அதே மாதிரி மைக் அசியும் சீக்கிரமா பேப்பர் போட்டாருன்னா அவருக்கும் ஒரு கிரேட்ஃபுல் மெசேஜ் சொல்லி நான் முடிச்சுப்பேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத நாங்க உடனுக்குடன்
நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்க ட்ரை பண்றோம். அதுக்கு சுத்தி என்னென்ன டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குதோ அதையோட எங்களோட பர்செப்ஷன் என்னவோ அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ருக்கோஜாரா சபர் கரோ, நீ சொல்லு வேற ஏதாவது ட்ரேட் ரூமர்ஸ் இருக்கா? ட்ரேட் ரூமர்ஸ் இருக்கும், இரு எங்க தலைவன் எடுத்துட்டு வந்திருப்பான். எங்க தலைவன் சோர்ஸ் வச்சிருக்கான். ஆடம் மோஜஸ்லாம் நீ பாத்தியா? என் தலைவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அது வந்தது, அது நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. இந்த ட்ரேட் டாக்ஸ் பிளேமிங் போயிடுவாருங்கிற பேசுறத ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவரை வச்சுதான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆடம் ரோஜர்ஸ் வச்சுதான் பேச ஆரம்பிச்சாங்க. அதுதான் சொல்றேன், உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப புது ரூமர் அடிச்சு விட்டு ரூமர் எல்லாம் சோர்ஸ் தான் சொல்ற மாதிரி இங்க சோர்ஸ் சொல்றதா நாங்க சொல்றோம். அதேதான் எங்க சோர்ஸ் சொல்றதா நாங்க சொல்றது. நம்ம அந்த வீடியோல வந்து நம்ம பேச வந்தோம். கலீல் அகமது கொடுத்துட்டு டேவிட் மில்லர் வாங்குறாங்க. கலீல் அகமது கொடுத்துட்டு டேவிட் மில்லர் வாங்க போறீங்களா? ஆமா, நம்ம மறந்து அத பத்தி பேச வந்தோம். யாரு பவுலிங் பண்ணுவா அப்போ? என்ன இது வரீங்க இதுக்கு? அதான் இருக்காங்க ஸ்டோக்ஸ், ஹர்திக் பாண்டியா, சாய் கிஷோர் ரெண்டு இது ட்ரேடு ஓகேவா? ஒண்ணுல வந்து பயங்கரமா ஃபுல்லி ட்ரேடட் பிளேயிங் 11, ஒரே ஒரு பிளேயர் ட்ரேட் பண்ணி ஒரு பிளேயிங் 11. ரெண்டு பிளேயிங் 11 சொல்றேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா? சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃபராஸ் கான், டெவால் ட்ரெவிஸ், டேவிட் மில்லர், நூர் அகமத். வேற யாரையா கொடுத்து ட்ரேட் பண்றேன் நான், அது யாருன்னு சிவந்துவே, நூர் அகமத், நேத்தன் எலிஸ், குத்துட்டல இம்பாக்ட் சர்வர், நேத்தன் எலிஸ், கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஸ். ஓகேங்களா? படிச்ச 11 கேட்டு புரிஞ்சுக்கல. இது வந்து ஒரே ஒரு பிளேயர் ட்ரேட், டேவிட் மில்லர் மட்டும் வந்து மல்டிபிள் ட்ரேட் நடந்து. டேவிட் மில்லருக்கு யாரை நீ கொடுக்க போற சொல்லு எனக்கு, அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, சொன்னா வரும்போது நான் சொல்றேன் சார். இந்த டீமுக்கு யாரு கேப்டன்? ஃப்ளெமிங் இல்ல, சோ ருத்ராஜ் இன்னும் கேப்டனா இருப்பாரா? ருத்ராஜ் தான் கேப்டன். ருத்ராஜ் தானா? ஓகே. அடுத்து சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஓபனிங். ருத்ராஜ் அவசரப்படாதீங்க. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஓபனிங். ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3. ஓகே. ஊர்வில் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அசுதோஷ் சர்மா, பிரசாந்த் வீர், நூர் அகமத், ஜேமி ஓவர்டன், நேத்தன் எலிஸ், அன்ஷுல் கம்போஸ். இதுல யாரு காணும் கண்டுபிடிங்க? கார்த்திக் சர்மா காணும், டெவால் பிரேவிஸ் காணும், எல்லாம் கொடுத்துட்டான். ஜேமி ஹர்திக் பாண்டியா மெயின் தலையே போயிடுச்சு. ஓட்டனுங்க இருக்கானா? சிவம் துபே கொடுத்துட்டான். சிவம் துபே டெவால் பிரேவிஸ் கொடுத்துட்டான். அது கூட பரவாயில்ல, தூபே கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டான். அசுதோஷ் சர்மா யாரை கொடுத்துருத்த? அதான் ராகுல் சகர். அப்ப சாய் கிஷோர். அன்பார்ச்சுனேட்லி இந்த லெவல்ல தோனி இல்ல. இந்த லெவல்ல சாய் கிஷோர் வந்து நீ பாக்குறியா? அடுத்த வருஷம் ஆடுவான் பாக்குறியா? அடுத்த வருஷம் ஆடுவார் பாக்குறியா? உருவில் பட்டேல கொடுத்தாதானே சாய் கிஷோர் உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல, அது நாங்க பெஞ்ச்ல நீங்க ஏதோ மார்க்கோ ஆன்சன் வாங்க போற மாதிரி பேசுனீங்க பஞ்சாப்ல இருந்து. அது வேண்டாம், மார்க்கோ ஆன்சன் வேண்டாம். எலிஸ் இருக்காரு பாத்தா. ஆக்சுவலா 4 பேர் பிளேயர் பார்த்தேன் நானு. வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் சாய் கிஷோர், மார்க்கோ ஆன்சன், அப்புறம் வேற ஏதோ ஒரு பிளேயர். இந்த 4 பிளேயர்ல ஏதாவது ஒருத்தர் சிஎஸ்கே கலர்ஸ்ல வந்துருவாங்க அப்படின்னு. சரி, ஓகே, போதும். இதெல்லாம் பேசிட்டோம். புதுசா எதுவும் இல்லையா? ஆரம்பிச்சு திருப்பி ட்ரேடுக்கு போகுது வரும். நான் சொல்றேன் புதுசா அடுத்து நேத்திக்கோ முந்தையோ திருப்பி ட்ரேடு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டு இருந்தா எப்படி? இல்ல, நீ அதுக்குள்ள ஏதாவது சோர்ஸ் கேதர் பண்ணிருப்பியா, அதனால கேட்டோம். இல்ல வரல, இன்னும் வரல. அந்த ஸ்போன் கால் யாரு? இந்த டீம் யாரு கேப்டன்? இதுக்கும் கெய்க்வாடா? ருத்ராஜ் கெய்க்வாட். தம்பி பாண்டியா இருக்காருப்பா உள்ள, எப்படி கெய்க்வாட் பண்ணுவாரு? சொல்லி தான் சேர்த்து. ஓ, இது வெறும் ட்ரேட். இது வெறும் ட்ரேடட் லெவனா? பென் ஸ்டோக்ஸ் எங்க? ஆமா,
அது பென் ஸ்டோக்ஸ் auction ல ஆக்ஷன்ல வித்தா பென் ஸ்டோக்ஸ் அது நேரா ஆக்ஷன் ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு லெவல் இருக்கா? அது ஆஃப்டர் ஆக்ஷன் இப்போதைக்கு ட்ரேடு ட்ரேட் 11 ஆக்ஷன் 11 பிஃபோர் ஆக்ஷன். அதுக்கப்புறம் அவங்க என்ன 11 எடுக்கறாங்க, நம்ம ஏ 11 அவங்க 11 வின்னிங் லெவன். ஆமா லூசிங் 11 டிரா மேட்ச் குட் 11. பிரசாந்த் வீரே ரிட்டர்ன் பண்றீங்களா அப்ப 15 கோடி கொடுத்து? எப்படி வேணா 15 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணுவோம், இல்ல ஆக்ஷன்ல விட்டு திருப்பி எடுக்கும். அப்ப அது ஆக்ஷன் லெவல்ல தானே வரணும் சார் ஆமா ஆக்ஷன் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் நான் போற சொல்லல சார். ட்ரேட் பாசிபிலிட்டி ஹர்திக் பாண்டியா அதிகமா இருக்கு. எனக்கு என்னமோ வரப்போறாருன்னு தோணுது, பாப்போம். அதுதான் சந்தோஷம். சரி ஓகே. இப்போதைக்கு ஃபிளெமிங் வந்து போயிட்டாரு. இல்ல இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபிளெமிங் வந்து சிஎஸ்கே கோச், சிஎஸ்கேல சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் விட்டு போயிட்டாரு. அதுதான் மெயின் மேட்ரு. அதான் அவர் பாடின மாதிரி ரொம்ப தூரத்துல போயிட்டாரு. சோ இதுக்கப்புறம் அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ல என்னென்ன ரீவாம்ப் ஆகுது, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ட்ரேட் ஏதாவது நடக்குதா, எல்லாத்தையும் அப்டேட்டோட நாங்க இன்னொரு வீடியோல வரோம். அதுவரை பை பை ஃப்ரம் ஊல்ஸ்வர்த். பை பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்